திடீர்னு எல்லா இடத்துலயும் ஆஷாட நவராத்திரின்றாங்க. வாராகிக்கு மட்டுமே ஒரு நவராத்திரியா? அந்த அளவுக்கு அந்த அம்பிகையுடைய பவர் வந்து ரொம்ப விசித்திரமானதா இல்ல விசாலமானதா? மற்ற எல்லா நவராத்திரி காட்டிலும் இந்த ஒரு நவராத்திரிக்கு என்ன ஒரு விசேட சிறப்பு இருக்கு அப்படின்னா, தன்னுடைய வாழ்வியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் விடியலை நோக்கிய ஒரு பயணத்திற்கு காத்திருப்பவர்களுக்காக மட்டுமே ரகசியமாக சொல்லப்பட்ட ஒரு பரிச்சயத்துல சரியா தேறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அளவற்ற செல்வங்களையும் நிதியையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருப்பா. ஏன்னா அவ தான் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியோடு படைத்தளவு. இருக்கிறதுலே வந்து லலிதா சகஸ்ரநாமத்தில் 21வது வரியிலிருந்து 23வது வரி வரைக்கும் அம்பிகையுடைய புகழ் கொண்டாடப்படுகிறது. வாராகிக்கு தான் நிறைய பேர் கிரிச்சக்கர ரதாரூட், அப்படி பன்றியை வந்து சக்கரமா வச்சுக்கிட்டு அந்த ரதத்தை இழுத்து கொண்டு போகக்கூடிய அமைப்பில் அப்படி அமர்ந்து ஒய்யாரமா அஸ்வரூடாவா உட்காந்துருப்பாளாம் வாராகி. முதல்ல ஆசையை அறுத்துருவா. தேவையில்லாம உங்களை பத்தி யாராவது நினைக்கிறாங்களோ அந்த நினைப்பையே அழிச்சிடுவோம். இப்போ வாராகி ஒருத்தரிடம் வர வேண்டும், இல்லை வாராகி ஒருத்தர் உங்க கையில கிடைக்க இந்த வீடியோவே உங்க கண்ணில் பண்ணணும்னா வாராகி அனுகிரகம் இருந்தால்தான் முடியும். வருகிற 19/7/2026 சென்னை செங்கல்பட்டில் நடக்க இருக்கிற 1000 சகசர சண்டி யாகத்தின் சிறப்பு அம்சம் தீப சண்டி யாகம். இதுல பங்கு பெற ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தமிழ் மாத ராசி பலன்களை தொடர்ந்து அப்பப்போ நடுவில் அந்தந்த மாதம் வரக்கூடிய மிக அரிதான விஷயங்களும் சேர்த்து பயணப்பட்டு கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இப்போது ஆஷாட நவராத்திரிகளுடைய சிறப்புகள். திடீர்னு எல்லா இடத்துலையும் ஆஷாட நவராத்திரின்றாங்க. முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு நவராத்திரி, அது 9 நாள் சுண்டல் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி இப்போ என்னமோ நாளெல்லாம் இருக்குன்றாங்க. இப்போ சோஷியல் மீடியா வந்து இதை பிரபலப்படுத்திருச்சா இல்லை இயல்பாகவே வந்து இந்த நவராத்திரிக்கெல்லாம் இருக்கா? அப்படி இருந்தால் அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கும்? அதுவும் எக்ஸ்பெஷலி வாராகிக்கு மட்டுமே ஒரு நவராத்திரியா? அந்த அளவுக்கு அந்த அம்பிகையுடைய பவர் வந்து ரொம்ப விசித்திரமானதா இல்லை விசாலமானதா? அப்போ வாராகி நவராத்திரி கொண்டாடப்படுவதனுடைய நோக்கம் என்ன? ஏன் நம்ம வாராகி நவராத்திரியை கொண்டாடணும்? ஒருவேளை எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வாராகி நவராத்திரியை கொண்டாடுவதன் மூலமாக எனக்கு என்ன பலன் கிடைக்கும், இல்லை அதை நான் எப்படி கொண்டாடணும், இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விதமான கேள்விகளுக்கும் பதில் தரக்கூடிய வீடியோவாகத்தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க பார்க்கலாம் ஆஷாட நவராத்திரி சிறப்புகள். ஆஷாட நவராத்திரி எப்போ வருது அப்படின்னா, இந்த வருடம் 15/7/2026 23/7/2026 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 9 புனிதமான நாட்கள் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் சுக்லபட்சத்தில் இருக்கக்கூடிய தேய்பிரை தினத்திலிருந்து ஆரம்பிக்குது ஆஷாட நவராத்திரி. அது பேர் என்ன தெரியுமா? ஆஷாட குப்த நவராத்திரி. இயல்பாகவே ஸ்ரீவித்தை என்பது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வித்தை. எப்பயுமே என்னுடைய குருநாதர் சொல்லுவார், மூச்சை கொடுத்தாலும் கொடுத்துரு, உயிரை கொடுத்தாலும் கொடுத்துரு, வித்தியை கொடுத்துறாதம்பர். ஸ்ரீவித்தை உயிரை கூட கொடுத்துடலாம், ஸ்ரீவித்தியை கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, இன்றளவும் ரகசியமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அதி அற்புதம் பொருந்திய ஒரு மகா வித்தை ஒன்று உலகத்தில் உண்டு அப்படின்னா அதுதான் ஸ்ரீவித்தை. ஸ்ரீவித்தை தத்துவத்திற்குள் எல்லாமே அடங்கும். 1 2 3 4 இல்லைங்க, எல்லாம் நடக்கிறதுல ஆரம்பித்து நம்ம எடுக்கிற முடிவு வரைக்கும் எல்லாம் அம்பிகையினுடைய இயக்கத்தில் தான் இயங்குகிறது என்று சொல்லக்கூடிய அறிவியல் ரீதியாகவும் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த ஸ்ரீவித்யை மகா தத்துவம். அப்படி ஸ்ரீவித்யை தத்துவத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமே வந்து பரிச்சயமாய் கொண்டிருந்த இந்த ஆஷாட நவராத்திரி இப்போ ஆஃப்லேட்டாக வந்து நிறைய யூடியூப்லாம் வந்தப்புறமா நிறைய இடத்துல நிறைய ப்ராப்ளம் ஆகுது, நிறைய பேர் அதை வந்து கொண்டாடுறாங்க. நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க. அப்போ இப்படி என்ன தான் இருக்குது வாராகிக்கு இந்த நவராத்திரியில் என்ன பண்ணலாம்? எங்களுக்கு ஆசையாக இருக்குது வாராகியை கொண்டாடுறதுக்கு, நாங்கள் ரெடி தான் 9 நாளும். என்னெல்லாம் பண்ணால் வாராகியை கொண்டாட முடியும்? அப்படி முன்னாடி நான் சொன்னேன், ஆஷாட குப்த நவராத்திரி. குப்தம் என்றால் மறைதல் என்று பொருள். மறைவாக ரகசியமாக தந்திரங்கால பிரயோகத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்வை தாந்திரிகமாக எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற மிகப்பெரிய ஒரு வலிமையான உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நவராத்திரி தான் இந்த ஆஷாட நவராத்திரி. மற்ற எல்லா நவராத்திரி காட்டிலும் இந்த ஒரு நவராத்திரிக்கு என்ன ஒரு விசேட சிறப்பு இருக்குது அப்படின்னா, இது எனக்கு தெரிந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு ஸ்ரீவித்யை பயிற்சி பண்ணுறவங்க, இல்லை ஒரு தாந்திரிக பயிற்சி பண்ணுறவர்கள், நிறைய காசில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்வியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய்
விடியலை நோக்கிய ஒரு பயணத்திற்கு காத்திருப்பவர்களுக்காக மட்டுமே ரகசியமாக சொல்லப்பட்ட ஒரு அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணும்போது வரக்கூடிய ஒரு ஆற்றலை பெறக்கூடிய ஒரு முறையாகத்தான் இந்த ஆஷாட நவராத்திரி என்பது இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அதோட வரலாறே அப்படித்தான். அம்பிகைக்கு தண்டினின்னு பேர். தண்டிக்கக்கூடியவள் தான் அம்பிகை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மந்திரின்னு பேர். அவள் தான் மீனாட்சி. கடவுள்களே பார்த்தீங்கன்னா 3 விதமான தெய்வங்கள் நம்ம சொல்லுவோம். படைத்தல், காத்தல், அழித்தல். அந்த மாதிரி அழிக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் வாராகி. எதை அழிப்பா? நம்மளோட கர்ம வினை அனுப்பா. யாரை நம்மளை அழிக்கணும்னு ஒருத்தனுக்கு ஒரு நினப்பு வருதோ அந்த நினப்பையே அழிப்பா. நமக்கு முன்னாடி வரக்கூடிய கெட்டவைகளை அடைப்பாள். நம்முடைய சந்ததிகளுக்கான பரம்பரை ரீதியாக வரக்கூடிய அத்துணை கஷ்டத்தையும் அழிப்பா. அதனால தான் வாராகிக்கு தண்டினின்னு பேர். தண்டனை கொடுக்கக்கூடியவ. என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கக்கூடிய? கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரியான தண்டனையை கொடுக்கக்கூடியவள். அவனையோட கெட்டவளா? அப்படி வாராகியை வழிபாடு பண்ணுவதற்கும் வாராகியை உணர்வதற்கும் வாராகியை கொண்டாடுவதற்கும் அவளுடைய அனுகிரகம் வேணும். அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாமல் வாராகின்ற பேரே வாயில வராது. அவள் முடிவு பண்ணியிருக்கணும், மனசில் வச்சிருக்கணும். அப்போ தான் வாராகி அப்படின்ற பேரே உள்ளேன்னா அவள் வருது உள்ள. அப்படிப்பட்ட வாராகி நவராத்திரியான இந்த ஆஷாட நவராத்திரி அன்று நாம் என்னவெல்லாம் செய்தால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணப்பட முடியும். சாதாரணமாக இந்த வசந்த நவராத்திரியும் சரி, இந்த சாமலா நவராத்திரி சரி, இந்த சாரதா நவராத்திரி நம்ம கொண்டாடக்கூடிய நாட்களிலும் சரி, அம்பிகையுடைய புகழை பாடுதல், தேவி மகாத்மியம் பண்ணுதல், அந்த மாதிரியான விடயங்கள்லாம் நம்ம போடுவோம். ஆனால் இந்த ஆஷாட நவராத்திரி கொஞ்சம் ஸ்பெஷலாகத்தான் எல்லாருமே கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட அதி உற்பதமான சில சூட்சம ரகசியங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் வேறு யாரும் தேவைப்பட மாட்டாங்க. நீங்களும் அவளும் போதும் உங்களுடைய வாழ்விலை சிறப்பாக்கிக் கொள்வதற்கு. ஸோ வாராகி நவராத்திரி எப்போ ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வாராகி நவராத்திரி. இந்த வாராகி நவராத்திரியை கொண்டாடுவதற்கு முதல்ல என்னன்னா ஒரு மன தைரியம் முதல்ல வேணும். அம்பிகை நிறைய சோதனை கொடுப்பா. வாராகி உணர்ந்தவர்களுக்கு தெரியும், இல்லை வாராகியை கொண்டாடுவதற்கு தெரியும். முதல்ல வாராகியா ஐயோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாராகியை பிடிச்சிட்டியா அவ்வளோதான். ஏன்னா நிறைய சோதனையை கொடுப்பா அம்பிகை. ஆனால் ஒன்ஸ் அந்த சோதனையை நீங்கள் பரிச்சயத்தில் சரியாக தேறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அளவற்ற செல்வங்களையும் நிதியையும் உங்களுக்கு கொண்டு கொட்டிக்கிட்டே இருப்பா. ஏன்னா அவ தான் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியோடு படைத்தளபதி. இருக்கிறதுலே லலிதா சகஸ்ரநாமத்தில் 21வது வரையிலேருந்து 23வது வரி வரைக்கும் அம்பிகையுடைய புகழ் கொண்டாடப்படுகிறது. வாராகிக்கு தான் நிறைய பேர் கிரிச்சக்கர ரதாரூடா. அப்படி பன்றியை சக்கரமாக வச்சுக்கிட்டு அந்த ரதத்தை இழுத்து கொண்டு போகக்கூடிய அமைப்பில் அப்படி அமர்ந்து ஒய்யாரமாக அஸ்வரூடாவாக உட்காந்துருப்பாளாம் வாராகி. அவள் பேர் என்ன தெரியுமா? அழிக்கக்கூடியவள். அந்த அழிக்கக்கூடியவள் என்ன அழிக்கிறா அப்படின்னா அதர்மங்களை உள்ள இருக்கக்கூடிய தேவையில தான் ஆசையை அழிப்பா. அப்போ வாராகி முதல்ல ஒருத்தவங்களுக்குள்ள என்ட்ரி ஆகுதுன்னா முதல்ல ஆசையை அறுத்துருவா. தேவையில்லாம உங்களை பத்தி யாராவது நினைக்கிறாங்களோ அந்த நினைப்பையே அழிச்சிடுவா. இப்போ வாராகி ஒருத்தரிடம் வர வேண்டும், இல்லை வாராகி ஒருத்தவங்க கையில் கிடையாது, இந்த வீடியோவே உங்க கண்ணில் பண்ணோன்னா வாராகி அனுகிரகம் இருந்தால் தான் முடியும். அம்பிகையுடைய கடாட்சம் இல்லாமல் அவளுடைய பெயரை கூட உச்சரிக்க முடியும். வாராகி நவராத்திரி பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ஆஃப்ரிட்டாக போகிறாங்க. முன்காலத்துல இருந்து இருக்கா? எஸ். கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான நவராத்திரி தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ரீவிதியில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் 5 நவராத்திரிகள். அது சூட்சமாக நான் அப்புறமா சொல்லித்தரேன். அதில் முதன்மையான ஒரு நவராத்திரியாக ரொம்ப ரகசியமாக தன்னுடைய வாழ்விலே செதுக்கி கொள்ளக்கூடிய நவராத்திரியாக உருவாக்கப்பட்டது இந்த வாராகி நவராத்திரி. அதனால தான் அது பேர் குப்த நவராத்திரி என்று பெயர். ரகசியம் புரிந்த ஒரு நவராத்திரி. என்ன மாதிரியான ரகசியம்? எப்பயுமே நம்ம ஜெயிக்கிறத ஊரறிய கொண்டாடணும். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு எடுக்கிற ப்ராசஸை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது இல்லை? வெற்றி வந்தப்பறம் ஊரெலாம் சொல்லிடலாம். எப்பயுமே பிள்ளை படித்து முடிச்சு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தப்பறம் என் பிள்ளை 450 எடுத்து 500 எடுத்து சொல்லலாம். ஆனால் பிள்ளை படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷம் பிள்ளைக்கு உட முடியாமல் வந்துடும். அப்போ ப்ராசஸிங்கில் இருக்கிறது எப்பயுமே சொல்லக்கூடாது. அது எப்பயுமே மூடி வைக்கப்பட்டிருக்கணும், மறைக்கப்பட்டு இருக்கணும். அது ரகசியமாக இருக்கணும். ரகசியமாக இருந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை நினச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அது வெளியில் காட்டும் போது ஓகே. இல்லை அப்படின்னா அது நிறைய தடைப்படும் அப்படின்றது முன்காலத்திலிருந்து தொன்று வரக்கூடிய விடயம். அதனால தான் இந்த வாராகி நவராத்திரி ரகசிய நவராத்திரி என்று பெயர் வைத்தார்கள். அப்போ இந்த வாராகி நவராத்திரி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்ய 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 எல்லா விதமான தடைகளும் வாழ்க்கையில், ஏன்னா ஒரு ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னா இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை தவிடுபொடியாக்கக்கூடியவள் வாராகி. அதனால நல்லா நோட் பண்ணுங்களேன். இந்த வாராகி நவராத்திரி எப்பயுமே இந்த ஆனி மாதம் ஆடி மாதம் இன்பிட்வீனில் தான் வரும். இந்த ஆணி ஆடியில் இருக்கும்போது நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டில் உட்கார்ந்துருப்பாரு, சூரியன் சந்திரனோட வீட்டில் உட்கார்ந்துருப்பாரு. இந்த அமைப்பில் தான் இந்த ஆடி மாதம், இந்த ஆணி மாதத்துடைய இயக்கமே உலகத்தில் இயங்கும். இந்த இடத்துல புது வகையான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய, உங்களை புதுமையாக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்வியலை பொலிவாக்கக்கூடிய அமைப்பை அம்பிகை கொடுப்பதற்கு ஆயத்தமாகக்கூடிய நேரமாக இருப்பதனால்தான் இந்த நவராத்திரி வாராகிக்கு என்று வைக்கப்பட்டது. அதை தாண்டி இந்த புதன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் 6ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணும். குண ரோக சத்ரு
இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 6ஆம் இடத்துக்கு ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, அவ போய் பிடிச்சா போதும் அப்படின்னா அது வாராகி மட்டும்தான். வாராகியை வழிபாடு பண்ணால் முதல்ல என்ன கிடைக்கும்? கோர்ட்டு கேஸு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து சரியா போயிடும். 2வது எதிரி பண்ணக்கூடிய சூழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்துடலாம். 3வது பணம் காசு விஷயத்தில் ஒரு தடையை சந்திச்சுட்டே இருக்கீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். 4வது உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளில வந்துடலாம். 5வது உங்களை வளர்ச்சியை பார்த்து எவனாவது பொறாமப்பட்டு உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவலை ஏதாவது வச்சானா அதன் மூலமாக நீங்கள் வாழ்வியலை கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சொல்லவே முடியல, எங்கள் இடத்துல போனாலும் ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆனால் எங்களால் மட்டும் உணர முடியக்கூடிய அமானுஷ்யங்களை நீங்கள் வாழ்வியலை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து நிவர்த்தி அடைகிறதுக்கு இவ்வளோ விட்டால் வேறு ஆளே கிடையாது. வாராகியோட வழிபாடை மேற்கொள்ளலாம். அடுத்து உங்களுக்கான இதய கமலத்தில் அடுத்தவர்கள் மீதான அன்பை பொழிவதற்கு வாராகியை செல்வத்தின் மேன்மத்தில் இருப்பதற்கு வாராகியை கொண்டாடலாம். இப்படி எல்லா விதமான விடயங்களையும் தலைமைத்துவம் வருவதற்கு வாராகி நீங்கள் போய் நின்று சொன்னீங்கன்னா அந்த இடத்துல எல்லாரும் ஆமான்னு சொல்லணும்னா அங்கே வாராகி உள்ளே இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்போ இத்தனை விஷயமாக கொடுக்கக்கூடிய இந்த வாராகியை இன்னும் சிறப்பாக எப்படியெல்லாம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி கொடுத்த ஒரு தினங்கள் தான் இந்த நவராத்திரி. சரி வாங்க பார்ப்போம். இப்போ இந்த வாராகி நவராத்திரி அன்று இந்த 9 நாட்களும் என்ன விதமான கோலத்தில் தேவி அருள் பாவனை செய்கிறார். எப்பயுமே நம்ம நார்மலாக நவராத்திரி எடுத்தால் 3 நாள் துர்கை, 3 நாள் சரஸ்வதி, 3 நாள் லட்சுமி, இப்படி தான் இருக்கும். இந்த கோலத்தில் இருப்போம். அதையும் தாண்டி இன்னும் டீப்பாக போயிட்டு 9 நாட்கள் 9 ட்ரெஸ் போட்டிருப்போம், 9 வகையான உணவுகள் சாப்பிட்ருப்போம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் இந்த நாள் இந்திராணி, இந்த நாள் மகேஸ்வரி, இந்த நாள் இந்த தெய்வம் சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்திருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு நவராத்திரிக்கும் இருக்குமா என்றால் எஸ், வாராகியும் கிட்டத்தட்ட 9 விதமான ரூபங்களில் இந்த நவராத்திரி அன்று அருள் புரிவார். அந்த 9 விதமான ரூபங்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவைப்படுகிற 9 விதமான விடயங்கள். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ வாராகி நவராத்திரி அன்றைக்கு 15/7/2026 அன்னைக்கு அம்பிகை என்ன ரூபத்துல இருப்பா அப்படின்னா சொப்பன வாராகியாக அன்று அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும். வாராகி என்று சொப்பன வாராகியாக அமர்ந்திருப்பார். சொப்பன வாராகியை வழிபாடு செய்வதால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கனவுகள் பலித்தமாகும். கனவுனா அந்த தூங்கி எந்திரிச்சோடனே வருது அதுவா? சொப்பன வாராகினா கனவுல அம்மா சொல்லிவல, அப்படி இல்லைங்க. அப்துல் கலாம் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கனவு. நீங்கள் ஒரு கனவு கண்டுட்டு இருப்பீங்களா வாழ்க்கையில், இந்த மாதிரி ஒன்று நடக்கணும், இந்த மாதிரி நடந்தால் எனக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு கனவு கனவு எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு வாகனம், எனக்குன்னு ஒரு வண்டி, எனக்கு நீங்கள் காணக்கூடிய உங்களுக்கான யாருக்கும் தெரியாத ஒரு கனவு இருக்கும்ல, அது உங்களுடைய முயற்சியால் வரக்கூடிய விஷயமா இருக்கும்ல. நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த முதல் விஷயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு நீ பண்ணு, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த சொப்பன வாராகி. அக வலிமையை தருபவள் இந்த சொப்பன வாராகி. அப்போ 15ஆம் தேதி நீங்கள் வாராகிய சொப்பன வாராகியாக நீங்கள் நமஸ்காரம் பண்ணும்போது அம்பிகை என்ன கொடுப்பா? அக வலிமையை கொடுப்பா. ஓகே கொடுப்பா மேடம், அம்பிகையை வச்சாச்சு, எங்ககிட்ட சொப்பன வாராகி ஃபோட்டோவில் வேண்டாம், அம்பாள் எல்லா ரூபத்திலும் இருப்பா. சாதாரண ஒரு வாராகி ஃபோட்டோ இருந்தால் போதும். அன்று அவளை ஓம் சொப்பன வாராகியே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா பூக்களை கொண்டு அம்பிகையை பூஜிக்கும் போது உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாக்கி கொடுக்கக்கூடிய வல்லமையை, அதற்கான வாய்ப்புகளை இந்த நாளில் வாராகி வழங்குவாள். அந்த நேரத்தில் முடிஞ்சால் பால் வைத்து நைவேத்தியம் பண்ணுங்கள், இல்லை தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள். யாருக்கு? வாராகிக்கு. அடுத்து 16/7/2026 இந்த தடவை அடுத்து அம்பிகை என்ன ரூபத்தில் இருப்பா? 2ஆம் நாள் அம்பிகை என்ன ரூபத்தில் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைத்தன்ய வாராகியாக இருப்பாள். சைத்தன்யம் கனவு காண்டாச்சு, ஆனால் அதுக்கான வசதிகள் வரும்ல. கனவு காண்டுட்டோம், ஓகே இந்த மாதிரி நடக்கணும், எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சாச்சு. அப்போ அந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பும், அந்த வீடு வாங்குவதற்கான பணமும், அந்த வீடு வாங்குவதற்கான விஷயமும் நடக்கணும்ல. அப்போ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய எண்ணங்களை ஈடேறி தரக்கூடிய தேவி சைத்தன்ய வாராகி. இந்த சைத்தன்ய வாராகியை கும்பிட என்ன ஆகும்னா முதல்ல குண்டலினி சக்தி எழுப்பும். அம்பாளுடைய பேரை என்னன்னா, வாராகியோட வேலையே என்னன்னா, அவளுடைய ரூபமே பன்றி ரூபமா. அது எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா உங்களுடைய மூலாதாரத்திற்குள் இயங்கி உங்களை முன்னுக்கு கொண்டு வருவோம். எப்படி இது காட்சி பன்றி, இது உள்ளுக்குள்ள போயிட்டு எப்படி நிலத்தை தோண்டி 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 நிலத்தை இது பண்ணத மாதிரி உங்க உள்ளுக்குள்ள வாராகி போய் 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 கெட்டதெல்லாம் அழிச்சு உங்களுக்கான தடை எல்லாம் அழுத்து உங்களை தன்வயப்படுத்தி அடுத்தவர்கள் முன்னாடி அப்படி ஏறுபோல் பிடிடைய நிற்க வைப்பா. அதனால தான் வாராகி வழிபாடுன்றது அவ்வளவு சிறப்பான வழிபாடு. அப்போ 2ஆம் நாள் சைத்தன்ய ரூபத்தில் வாராகியை வழிபாடு, சைத்தன்ய வாராகியாக வழிபடும் போது அம்பிகை உங்களுக்கான தடைகளை நிவர்த்தி பண்ணுவார். கனவுகளுக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுவான். அடுத்த விஷயம், அந்த கனவுகள் அடைவதற்கான தடை இருக்கும்ல, அந்த தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி அதற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய தன்மையை இந்த சைத்தன்ய வாராகி அருள்வார். அடுத்து 17/7/2026 அன்று அம்பிகை இருக்கக்கூடிய ரூபம் என்ன அப்படின்னா சங்கட வாராகியாக இருக்கும். சங்கட வாராகி அப்படின்னு சொல்லும் போது தெரியும், நம்மளுக்கான சங்கடங்களை எல்லாம் தீர்த்திருவாள் அந்த அம்பிகை.
முதல்ல சங்கட வாராகியை நீங்கள் நமஸ்காரம் பண்ண இதுக்கு முன்னாடி இங்கே அடுத்து கேட்கலாம், அப்போ ரோஜா பூ சொன்னீங்கம்மா, அப்போ சைத்தன்ய வாராகிக்கு என்ன பூவை போட்டு நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறது? இல்லை சும்மா அதே ரோஜா சைத்தன்ய வாராகியை நீங்கள் கும்பிடும்போது மல்லிகை பூவால் அம்பிகையை அர்ச்சனை செய்யும். மல்லிகை பூ கொண்டு அம்பிகையை அர்ச்சனை பண்ணிட்டு அன்னைக்கு பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணீங்க அப்படின்னா பாயசன்ன பிரீத்தான அம்பாளுக்கு பேர். எந்த ஒரு இடத்துல பாயசத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுறாங்களோ அம்பாள் அப்படியே பிரீத்தியாய் கேட்டதை கொடுத்துருவாளாம், காசு பணத்தை கொடுத்துருவாளாம். அப்போ பாயசத்தை அன்று நைவேத்தியமாக வைக்க வேண்டும் சைத்தன்ய வாராகி. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாள் தான் சங்கட வாராகி வழிபாடு. சங்கட வாராகி வழிபாடு அன்று அம்பிகையை வழிபடும் போது நாம் மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன அப்படின்னா, அம்பிகையை அரளிப்பூ கொண்டு வழிபாடு பண்ணணும். அன்னைக்கு சாதாரண அரளிப்பூ இருக்குல்ல, அந்த அரளிப்பூ கொண்டு அம்பிகையை வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவா. முதல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்குவா, அடுத்து அந்த எண்ணத்திற்கான தடைகளை நிவர்த்தி பண்ணுவா. அதுக்கு சங்கடம் வரும்ல, அந்த சங்கடத்தில் மனது தேவையில்லாமல் அப்படியே பண்ணுமே, ஐயோ தேவையில்லாமல் ஆசைப்பட்டோமோ, தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ, நடந்துட்டு இருக்கும்போது இது நடந்துருமோ, இது ஆகிடுமோ, அதாயிடுமோ, நம்மளுக்குள்ளே ஏதாவது ஒரு சங்கடம் வரும்ல, இல்லாட்டி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சங்கடத்தில் இருப்போம்ல, அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய அமைப்பை யார் கொடுப்பாள் என்றால் இந்த சங்கட வாராகி கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு அருள் புரிவாள். தடைய அது என்ன மாதிரியான தடையாக இருந்தாலும் சரி, பேர்பட்ட தடையாக இருந்தாலும் சரி, நாளைக்கு நீங்கள் வேலையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்வியல் மோசமாக இருந்தாலும் அப்படி ஒரு செகண்டில் அம்பாள் தூக்கி விட்டுருவா. சங்கட வாராகியை நீங்கள் வழிபாடு செய்யும் போது, சங்கட வாராகி வழிபாடு செய்யும் போது நான் சொன்ன மாதிரி அரளிப்பூ வைத்து நீங்கள் அம்பிகையை கொண்டாடி ஓம் சங்கட வாராகியே நமோ நமக, ஓம் சங்கட வாராகியே நமோ நமக அப்படி சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு உங்களுக்கு தெரிந்த வாராகி மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லாட்டி கடைசியில் நான் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் போதும், அந்த 9 நாள் இந்த ஒரு மந்திரத்தை எவ்வளோ ஊர் ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றுங்க. கண்டிப்பாக அடுத்த 90 நாளில் உங்களுக்கான ரிசல்ட் தெரியும். அந்த மந்திரத்தை நான் கடைசியில் கொடுக்குறேன். இப்போ சங்கட வாராகியாக அம்பிகை அருள் பாவனை செய்வாள். அன்று என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அம்பாளுக்கு கிழங்கு வகைகளை நைவேத்தியம் பண்ணணும். அம்பாளுக்கு கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு கிழங்கு வகைகளை வைத்து நைவேத்தியம் பண்ணோம்னா நமக்கான சங்கடங்கள் வாழ்வில் தீர்ந்து விடும், தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும், தவிடு பொடியாக்கிடுவா அம்பிகை. சங்கட வாராகியை தடுத்து அடுத்து 4வது நாள் 18ஆம் தேதி அம்பிகை என்ன ரூபத்தில் எழுந்தருள்வா அப்படின்னா உக்கிரவாராகியாக எழுந்தருள்வா. உக்கிரவாராகியாக அம்பிகை எழுந்தருள் இருக்கும்போது அன்று அவளை கண்டிப்பாக ஒரு மறிக்கொழுந்து கொண்டோ இல்லை சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் எல்லோ கலர் ஒயிட் கலர்லாம் இருக்கும், அந்த மாதிரி சாமந்தி பூ கொண்டோ மறிக்கொழுந்து கொண்டோ அம்பிகையை நாம் பூஜிக்க நம்மளை பற்றி அடுத்தவன் நினைக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எண்ணங்களை முதல்ல கழிவு. அது கலைஞ்சாலே போதும். ஃபர்ஸ்ட் விஷயம், சங்கட வாராகியை தாண்டி உக்கிர வாராகி கிட்டலாம் நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க, 4வது நாள் தொடர்ந்து வாராகியை வழிபட்டீங்க அப்படின்னா எதிரி தம்சமாயிடுவான். மற்றவங்களுக்குலாம் 10 நாள், அம்பாளுக்குலாம் 3 நாள் போதும். ஐயோ எம்பிள்ள 3 நாள் கெட்டுருச்சு, 4வது நாள் எவன் இருக்கான் எதிரி, பார்த்து அம்பிகை டக்குன்னு அழிச்சிட்டு போயிட்டே இருப்பான். எதிரி அழிக்கக்கூடிய அமைப்பாக இந்த உக்கிர வாராகி இருக்கிறார். உக்கிரவாராகியை நமஸ்காரம் பண்ண என்ன ஆகுனா நம்மளுக்கான எதிரி அழிஞ்சு போகும். அப்போ இந்த உக்கிரவாராகியை இந்த மலர்களை கொண்டு நீங்க அழிக்கும் போது நமக்கான எதிரி அழிவான். 2 விதமான எதிரி அழிவான். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான தாட்னு சொல்லக்கூடிய அந்த எதிரி அழிவான், வெளியில நம்மளை நெகட்டிவாக பார்க்கக்கூடிய அந்த எதிரியும் அழிவாய். அப்போ உக்கிரவாராகியை வழிபாடு பண்ணும்போது இது பண்ணணும். அன்று நாம் மறிக்கொழுந்து கொண்டோ சாமந்தி பூ கொண்டோ அம்பிகையை தொழ வேண்டும். அன்று என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பிகைக்கு தேனும் கருப்பு உளுந்தவடை, தேன் கொண்டும் கருப்பு உளுந்தவடை கொண்டும் நைவேத்தியம் பண்ணோன்னா, இப்போ இல்லைங்க, எப்போ வரைக்கும் நீங்கள் தேனும் கருப்பு உளுந்து கொண்டு நைவேத்தியம் பண்ணி அம்பாள்கிட்ட வேணுனீங்கன்னா அந்த நேரத்தில் அம்மா என்ன கொடுப்பானா உங்களுக்கான எதிரி அழிச்சிடுவா. அம்மா இவன் எதோ பண்ணுறாமா, எனக்கு இவன் தாமா எதிரி, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை பார்த்துக்கமான்னு அன்னைக்கு போய் அம்பாள்கிட்ட ஒரு துளி தேனும் கருப்பு வடையும் உளுந்த வடையும் வச்சுட்டு பாருங்க, எண்ணி 15 நாட்குள்ள அந்த எதிரி அழிவதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அம்பாள் அதை பண்ணி கொடுப்பாள். எதிரியை அழிக்கக்கூடியதில் வல்லமை பொருந்தியவள் இந்த வாராகி. அதனால தான் வாராகிட்ட வச்சுக்காதம்பாங்க. வாராகியை கும்புறவங்ககிட்ட நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அம்பிகை அவ்வளவு பவர்ஃபுல்லாக அம்மான்னு சொல்லும் போதே போய் அங்கே நின்று அழிச்சிடுவா. அப்புறம் தான் மற்றது என்னம்மா அப்படின்னு கேட்பா அதனால அம்பாளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு. அதை தாண்டி அடுத்து 19ஆம் தேதி தூமர வாராகியா அம்பாளை நமஸ்காரம் பண்ணும். தூம்ர வாராகிய அம்பாளை நமஸ்காரம். தூம்ர வாராகியா, ஆமாம், தூம்ரம் என்றால் கேது என்றார். புகையால் அன்று அம்பிகையை கொண்டாட வேண்டும். தூம்ர வாராகி, அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேற ஃப்ரீயாக தான் வீட்டில் இருப்பீங்க, முடிஞ்சா புகையால் அம்பிகையை ஒரு சாம்பிராணி புகை போட்டு உங்கள் வீட்டில் அம்பிகையை வழிபாடு செய்கிறது, தீபத்தில் அம்பாளை எழுந்தருளி வழிபாடு செய்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருந்தாலும் முதல்ல போட்டுருவா. தூம்ர வாராகியை வழிபாடு அன்று அவள் அமர்ந்திருக்கக்கூடும் தூம்ர ரூபம், புகை ரூபத்தில் இருப்பா. என்ன புகையாக இருப்பா? புகையே நிறைய ரூபத்தில் வருங்க. நல்ல புகையும் வரும், கெட்ட புகையும் வரும். அம்பிகை அன்று ஹோம புகை ரூபத்தில் இருப்பா. எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அமைப்பில் அப்படி ஹோம புகையில் இருப்பா அம்பிகை. தூம்ர வாராகியா உட்காந்துருப்பா. அந்த நேரம் ஏதாவது ஒரு ஹோமத்தில் கலந்துக்கிறது, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சாம்பிராணியை போடுறது, சாம்பிராணி புகையை வீடு ஃபுல்லாக காட்டி பாருங்க. அன்று செம்மையான ஒரு
எனர்ஜி வேவ் உங்களுக்கு வர்றதை நீங்களே உணர்வீர்கள். தூம்ர வாராகியை வழிபாடு செய்ய 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 என்ன கிடைக்கும்னா, எல்லா ஜோதிடர்களுக்கும் தேவைப்படக்கூடிய எல்லா மக்களும் தேவை நவகிரக தோஷ நிவர்த்தி கிடைக்கும். கர்ம வினைகளை நீக்கும், தோஷத்தை போக்குவா. எப்பயுமே ஒரு பிளான்ட்டோட ஒரு பிளான்ட் சொல்லும்போது இருக்கிறதுலே பெரிய பிரம்மாண்டம் என்ன அப்படின்னா ராகு இல்லை. ராகுவையும் வலுக்கு செய்யக்கூடிய கேது தான். அப்போ ஏதுமற்ற ஒன்றிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி அதை ஏதுமற்றதாக ஆக்கக்கூடியது கேதுவின் தன்மை. அப்போ தூம்ர வாராகியை வழிபாடு பண்ண சர்வ ஜாதக பிறப்பு தோஷ நிவர்த்தி. உங்கள் ஜாதகத்தில் எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ பிரச்சனை, அது மரபு ரீதியாக வந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை முன்னோர்கள் சாபமாக இருக்கலாம், குலதெய்வ தோஷமாக இருக்கலாம், என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிடுபொடி பண்ணக்கூடியவள் தூம்ர வாராகி. அப்போ 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தடவை தூம்ர வாராகியை யாரெல்லாம் புகை ரூபத்தில் வழிபாடு செய்கிறோ அவர்களுக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவலில் இங்கே தான் இருப்பீங்க, இங்கே இருக்கவே முடியாது, இறக்கவே மாட்டாவ. ஏன்னா ஜாதகம் தான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை. அதுக்கான நிவர்த்தி தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன, பிறந்திருக்கோம், பிறந்த கர்மாவை அனுபவிச்சுட்ருக்கோம், அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணியாச்சுன்னா அப்புறம் என்ன, அடுத்து வெற்றி தான். ஒரு இடத்துல பிளாக்கேஜ் இருக்குது, தண்ணி வரமாட்டேங்குது, அந்த பைப்பை குத்தி விட்டு அழுக்கெல்லாம் வெளில அமிச்சிட்டோன்னா அடுத்து தண்ணி சரளமாக வரப்போகுது. அப்போ அந்த குத்தி விட்டு அந்த அழுக்கை வெளியில் தள்ளி உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தூம்ர வாராகி பண்ணுவாள். அன்று அம்பிகையை என்ன நைவேத்தியம் கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும். அதை தாண்டி அம்பிகைக்கு அன்று எல்லா விதமான கலவை சாதம்னு சொல்லுவாங்க, அந்த கலவை சாதம் வைத்து நைவேத்தியம் பண்ணுறது, எஸ்பெஷலி லெமன் சாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணால் மிகச்சரியான முறையில் உங்களுக்கான வாய்ப்புகளை அம்பிகை அன்று வழங்குவாள். அன்று என்ன மலரால் அம்பிகையை தொழ வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்சி பூ கொண்டு அம்பிகையை வழிபாடு செய்யும். எலுமிச்சம்பழமும் விருட்சி பூவும் கொண்டு அம்பிகையை நீங்கள் வழிபாடு செய்ய 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 ஜாதக ரீதியாக பிறப்பு ரீதியாக வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்கள் நிவர்த்தி செய்வார். எல்லாம் பண்ணியாச்சுப்பா, ஆனாலும் எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, முயற்சி பண்ணுறேன், எனக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியுதானா கைக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு குலதெய்வ தோஷமோ இல்லை கன்னிப்பெண் சாபமோ ஏதோ ஒன்று ஜாதகத்தில் வாங்கி வச்சுருப்போம். அந்த பேரியர் இருக்குல்ல, அந்த பேரிகேட்டை அப்படி தள்ளி விடக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியதான் வாராகி. அப்போ இந்த தூமர வாராகி வழிபாட்டு பண்ணால் அது பண்ணுவா. அதுக்கப்புறம் 6வது நாள் திங்கட்கிழமை 20/7/2026 அன்று அடுத்த அம்பாள் எந்த ரூபத்தில் இருப்பானா கிரியா ரூபத்தில் இருப்பா. உந்து சக்தியை கொடுப்பா. நான் சொன்ன மாதிரி தண்ணி அடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணுவோம், தண்ணி வந்துகிட்டே இருக்கும், கிரியா சக்தி கிரியேட்டிவிட்டியை கொடுத்துட்டே இருப்பா. புதுசு புதுசா வாய்ப்புகளை உங்களை நோக்கி வரவைத்து கொண்டே இருப்பார். புதிய புதிய வாய்ப்புகள் மூலம் உங்கள் வாழ்க்கையை வசப்படுத்தும். அப்போ கிரியா வாராகியை வழிபாடு செய்ய 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 மிகச்சரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அன்று அம்பிகை முல்லைப்பூ கொண்டு பூஜிக்க வேண்டும். முல்லைப்பூ கொண்டு அம்பிகை அன்று பூஜிக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம், மிகப்பெரிய உந்து சக்தி, நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கக்கூடிய அருளை அம்பிகை வழங்குவாள். ஓகே, இப்போ என்ன நைவேத்தியம் அம்பிகைக்கு இந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வழிபாடு பண்ணு. சர்க்கரை பொங்கலை வைத்து அம்பிகையை வழிபாடு பண்ணும்போது அம்பிகை ரொம்ப அகமகிழ்ந்து போய் உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். கிரியாசக்தியை தாண்டி அடுத்து 21/7/2026 அன்று அம்பிகை சாந்த வாராகியாக அருள் பவனை செய்வோம். சாந்த வாராகி அன்று அம்பிகைக்கு என்ன ஒரு ஒரு தடை நிவர்த்தி ஆச்சு, அடுத்து ஒரு புது ப்ராஜெக்டை போட்டாச்சு, அப்புறம் என்ன ஆகும், மைண்ட் அப்படியே காம் ஆகிடும். அடுத்து அதை என்ன பண்ணலான்னு மட்டும்தான் யோசிப்போம். அப்போ அக வலிமையையும் அக போராட்டத்தையும் புற விஷயத்தால் வரக்கூடிய காரணிகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி சாந்த வாராகியாக அமர்ந்து அம்பிகை அருள் பாவனை செய்வார். அப்போ சாந்த வாராகியாக அம்பிகை அமர்ந்து அருள் பாவனை செய்யும் போது அவளை செம்பருத்தி பூ கொண்டு அன்று வழிபாடு செய்ய வேண்டும். செம்பருத்தி பூ வச்சு அன்னைக்கு அம்பிகையை நீங்கள் வழிபாடு செய்ய 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 செல்வ மிகுதி கிடைக்கும், செல்வ வசியம் கிடைக்கும், செல்வத்தில் ஒரு பெரிய ஒரு மேன்மையை கிடைக்கும். அன்று என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு கல்கண்டு சாதம் நைவேத்தியம். அன்றைக்கி கல்கண்டு சாதம் வைத்து நைவேத்தியம் பண்ணுறது இல்லை பாயசம் வைத்து நைவேத்தியம் பண்ணுறது அம்பாளுக்கு அன்றைக்கி மிகச்சரியான பிரீத்தியை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 22/2/2026 அம்பிகை இந்த தடவை என்ன ரூபத்தில் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்திர வாராகியாக இருக்கும். அது என்ன மேடம் விசித்திர வாராகி? ஆமாம், இந்த தடவை அம்பாள் எடுக்கக்கூடிய 8வது ரூபம் விசித்திர வாராகி. எப்பயுமே இந்த அஷ்டமி திதிக்கு பயங்கரமான பவர் ஜாஸ்தி. விசித்திர வாராகியாக அம்பிகை என்று அருள் பாவனை செய்யும் போது விரும்பியது அனைத்தும் கொடுப்பாள். அந்த இடத்துல விசித்திர வாராகி அன்னைக்கு அம்பிகைக்கு என்ன பூ கொண்டு வழிபாடு பண்ணால் ஜாதி பூவால் அம்பிகையை அன்னைக்கு அலங்காரம் பண்ணும். விசித்திர வாராகி வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகுனா எல்லாம் தடையாக காசு கொடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ணுவா யோசிப்பா,
உண்மையாகவே இவன் நம்மளுக்கு உண்மையாக தான் இருக்கானா? அப்போ உண்மையான பக்தர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை, ஆசீர்வாதங்களை, இன்னல்களிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையை இந்த விசித்திர வாராகி நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. நேற்று வரைக்கும் இங்கே இருந்திருப்பான், ஒரு நாள் நைட்டில் அப்படி தூக்கி விட்டுருவான் அம்பிகை. அவன் நினச்சா போதும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஒரு செகண்டில் மாற்றிடுவா. அப்போ விசித்திரமாக வாழ்வில் வித்தியாசமான விடயங்களை நடத்தி வைக்கக்கூடிய காரணியாக அமையக்கூடிய வாராகியை கொண்டாடக்கூடிய தினம்தான் அந்த 22ஆம் தேதி இந்த தடவை நமக்கு அமைந்திருக்கிறது. அப்போ விசித்திர வாராகியை வழிபாடு பண்ண தன்னுடைய உண்மையாக நேசிக்கக்கூடிய பக்தருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் வாழ்வியலுக்கான திருப்பங்களையும் அடுத்தவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய வரலாறு காணாத வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக விசித்திர வாராகி வழங்குவாள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 23ஆம் தேதி அம்பிகை கொடுக்கக்கூடிய கோலம் மகாவாராகி ஸ்வரூபம். எல்லாத்தையும் கையில் பிடிச்சிருப்பா. கேட்டது கேட்காது, கேட்டுட்டு இருக்கிறது நினச்சது நடக்காது, எல்லாம் இந்தா நீ தான் உண்மையான பக்தர் தெரிஞ்சிட்டு அப்புறம் அம்மா சும்மா விட்டுருவாளா? என் பிள்ளை உன்னை எப்படி நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அப்படி தூக்கி தங்கத்தட்டில் அம்பிகை வைத்து தாங்குவாவும். அப்போது அம்பிகையோட அருள் கிடைக்கிறதுக்கு தான் இந்த 8 நாள். கிடச்சி முடிச்சதுன்னா 9 நாள் அம்பிகை மடியில் உட்கார வச்சு நம்மளை தாங்குவா. அந்த அளவுக்கு நம்மளோடு நம்மளால் ஐக்கியமாகி உள்ளுக்குள் உணர்வாக இயங்கி உண்மத்த நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை, குண்டலினி எழுந்த அக வலிமை, விழிப்புணர்வு, நீ நானாகி நான் நீயா அதுன்பாங்க. அது 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 ஒரு ஸ்ரீவிதியில் ஒரு மிகப்பெரிய தத்துவம். அது சொன்னால் புரியாது, உணர்ந்தால் மட்டும்தான் புரியும். நீங்கள் அம்பிகை வழிபாட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த உணர்வுகளை வாயில் சொல்ல முடியாது. ஆத்தா வந்துட்டா சொன்னால் அடுத்தவங்களுக்கு வேற மாதிரி தெரியும், ஆனால் அருவா உணர்றவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அப்படியே மெய் சிலிருக்கும். விசித்திர வாராகியை முடிச்சு நீங்கள் மகா வாராகி அன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்களேன், அந்த ஆவரில் வைக்கும் போது அப்படியே கை கால்லாம் சிலிருக்கும். சொல்லும் போதே சில பேருக்கு சிலிருக்கும். அந்த அளவுக்கான வாய்ப்புகளை அவ கொடுப்பா. அம்பிகை உங்களோடு உங்களாக கலக்கக்கூடிய தினம்தான் இந்த 23ஆம் தேதி. அந்த 8 கோணங்கள்லையும் அம்பிகை 8 விதமான லட்சுமியாக இருந்து உங்களுக்கு அருள் பாவனை செய்வார். கடைசியில் இருக்கக்கூடிய லட்சுமி தான் இந்த ராஜவாராகி. அப்போ இந்த மகாவாராகி ஸ்வரூபத்தில் இருக்கும்போது இந்த 9 நாளும் அம்பிகையை நீங்கள் ஒவ்வொரு ரூபமாக நீங்கள் வழிபாடு செய்ய 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 இந்த 9 விதமான விஷயத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்து வாழ்க்கையில் இன்னுமே நீ உனக்கு ஒன்றுமே இல்லை, நான் இருக்கேன், என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை யார் கொடுப்பா அப்படின்னா வாராகி மட்டும்தான் கொடுப்பா. அதனால தான் இது எல்லாமே தனியாக தாந்திரிகமாக மறைவாக செய்யப்பட்ட விஷயங்களாக இருந்தது. இன்று இந்த சோஷியல் மீடியா மூலமாக எல்லாருக்கும் தெளிப்படுது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வாராகியோட இந்த இத்தனை கோணத்தையும் உங்ககிட்ட சொன்னது. அப்போ வரக்கூடிய இந்த 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் யார் ஒருவர் அம்பிகையோட இந்த 8 ரூபத்தையும் கண்டு கழித்து 9வது ரூபமாகிய அந்த மகாவாராகிக்குள் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறீர்களோ உங்களுக்கான வாழ்வியலை எல்லாம் வல்ல மீனாட்சியும் அந்த வாராகியும் சேர்ந்து வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இனிதே மலரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாராகியை கொண்டாடுவோம், வளமான வாழ்விற்குள் செல்வோம், வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய வலிமை பொருந்திய மனதிடத்தோடு அடுத்தவர்களுக்கு அருளக்கூடிய அனைத்து விதமான நல்ல எண்ணங்களையும் வாராகி வரலட்டும். நன்றி, வணக்கம்.